நம்ம சேனல்ல ஆரி ஒர்க் கிளாஸ் கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். டெய்லி 10 o'clock வீடியோ அப்லோட் ஆயிடும். நம்ம சேனலை நியூவா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 15 ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். 16 ஸ்டிச்சஸ் வந்து 20 ஸ்டிச்சஸ் வரை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 16 ஸ்டிச்சில் டைமண்ட் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. இதில் நம்ம 3 கோடு போட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 கோடில் நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி பாக்ஸ் தான், பட் இது டைமண்ட் மாதிரி வரும். அது நம்ம பாக்ஸாக போட்ட மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி லாக் ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, ஒரு ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பாக்ஸ் வந்துட்டு இன்னொரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ கீழே ஒரு கோடு போட்டுட்டு அது மேலே எப்படி போகணும் பாருங்கள். இதை அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணிட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட் வரும். குட்டி லாக் ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டு, அடுத்து அதே மாதிரி ஷேப்பில் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிளியராக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு 17 வந்துட்டு எக்ஸ் கிராஸ் செயின் ஸ்டிச்சு. எக்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எக்ஸ் கிராஸ் செயின் ஸ்டிச்சு இந்த நெக்ஸ்ட் 17 ஸ்டிச்சு எக்ஸ் கிராஸ் செயின் ஸ்டிச்சு. ஸோ இதுலேயும் வந்துட்டு நான் 2 கோடு போடுறேன். பட் ஸ்டார்ட் பண்ணுறது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் தான் ரொம்ப முக்கியம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இழுத்துட்டு அப்புறம் கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மேலே நடுவில் இழுத்துட்டு அப்புறம் சைடில் இழுத்துட்டு அப்புறம் மேலே போய்ட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ எங்கேயுமே நான் லாக் ஸ்டிச் போடலை. அந்த குட்டி லாக் போடுவோம்ல, அது நான் போடல. எண்ட் ஆஃப் சைடில் தான் நான் அந்த ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே தான் கண்டினியூஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் கிராஸ் வந்துட்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த எக்ஸ் வந்துட்டு கிளியராக இருக்கணும். குட்டி லாக் ஸ்டிச் வந்து நான் மேலே மட்டும்தான் நான் போடுறேன். அந்த எக்ஸோட எண்டில் தான் நான் போடுறேன். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் இழுக்கிறேன். ஸோ இந்த இழுக்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாத்தும் சேர்ந்து இழுக்கும். நீங்கள் த்ரெட்டை மட்டும்தான் இழுக்கணும். ஃபேப்ரிக் அந்த ஃப்ரேமில் இருக்கிற ஃபேப்ரிக் இழுக்காதீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. த்ரெட்டு மட்டும் கரெக்டாக சாஃப்டாக போட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இழுக்கிற ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஈஸியாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைடில் போய்ட்டு மேலே போய்ட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் ஆகுது. அந்த எக்ஸா ஃபினிஷ் ஆகிட்டு அதுலேருந்து கண்டினியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ நான் எண்ட் நாட் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு 18 ஸ்டிச் வந்துட்டு ஒய் ஸ்டிச்சு. இப்போ ஒய் மட்டும் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இப்போ எக்ஸ் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒய் வரும். ஒரு ஸ்டிச்சஸோட எண்ட்லையுமே நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அது வரையும் நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒய் ஸ்டிச்சுக்கும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு ஸ்ட்ரைட் வரேன். கீழே வந்து ஸ்ட்ரைட் வந்துட்டு அப்புறம் மேலே போய்ட்டு க்ராஸ் வருது. ஸோ அது பார்க்க ஒன்று மட்டும் பார்க்க ஒய் மாதிரி தெரியுதா? அதுவே நம்ம அப்படியே கண்டினியூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைட் போயிட்டு க்ராஸில் போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். க்ராஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட் வந்துட்டு இழுத்துட்டு மேலே போயிட்டு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர்றது வந்துட்டு ஒய் ஸ்டிச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டிச்சஸ்லையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் பழகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக புரியும். இது எல்லாமும் பேசிக் ஸ்டிச்சஸ். 20 ஸ்டிச்சஸ் வரையும் நம்ம பேசிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த லெவல் தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அந்த 20th அப்போது வந்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஒய் ஸ்டிச்சு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேரிங் போன் ஸ்டிச்சு. ஸோ ஹேரிங் போன் ஸ்டிச் பார்க்க ஒரு மாதிரி நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் பார்க்க, ஈஸியும் கூட. ஸோ ஹேரிங் போன் ஸ்டிச்சு இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ராஸில் ஸ்டிச்சஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு அப்புறம் கீழே வரணும். இப்போ ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைட் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வந்துட்டு
கீழே லாங்காக வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ இதே தான் அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். குட்டி லாக் ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அழகாக இருக்கும் ஸ்டிச்சஸ் பார்க்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸோ இது இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ அப்போ நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹேரிங் போன் ஸ்டிச்சு இது வந்துட்டு ஹேரிங் போன் ஸ்டிச் முடிஞ்ச அப்புறம் நமக்கு ஃபிஷ் போன் ஸ்டிச் வரும். ஃபிஷ் போன்லேயும் ஃபில்லிங்ஸ் வரும். ஸோ அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஸ்டிச் தான். ஸோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எனக்கு கீழே போடுறதுனால கொஞ்சம் அது கரெக்டாக வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பார்த்து. கீழே நாட் போட்டு நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு ஃபிஷ் போன் ஃபில்லிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு ஸ்டிச்சஸில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா டிப்ஸுமே நான் கொடுக்குறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கீழே சென்டரில் வந்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ஃபிஷ் போனில் வந்துட்டு இது வந்து பேசிக் ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம ஃபில்லிங்கில் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபில்லிங்கில் இன்னும் அழகாக வரும். இதில் வந்துட்டு பேசிக் ஸ்டிச் தான். ஸோ நான் நார்மலாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களோட நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷோ ஆகும்போது அவங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 10 o'clock வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இதை கண்டினியூஸாக பார்த்துட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட்டடில் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் தருவேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்றதை நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிளாஸில் வந்துட்டு ஃபிஷ் போன் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ஸோ என் நாட் போட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எல்லாமே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.